நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுதர்ஷன். வாழ்க்கையில் சில விஷயம் மட்டும்தான் எவ்வளோ பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது, சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. யானைகள், ட்ரெயின், கடல், இது எல்லாமே அதில் ஒன்று. அப்படி உங்களுக்கு யானைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, யானைகளை பற்றியான தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா, நீங்கள் தவற விடக்கூடாத புத்தகம் இது. பொம்மராயன் கும்கிகளின் கதை அப்படின்ற இந்த புத்தகம் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் எழுதினது. வம்சி பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தில் நிறைய ஒரு சுவாரஸ்யமூட்டும் தகவல்கள் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. மவுத்துகள், அதாவது யானையை பார்த்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள மவுத்துகள்னு சொல்கிறாங்க. அவங்க பயன்படுத்துகிற மொழி, அவங்களுக்குள்ள எப்படி பேர் வச்சுக்கிறாங்க, பொம்மன், மாறன், மாதன் அப்படின்னு ஒரு 4 பேர்களை மட்டும்தான் எல்லா குடும்பத்துலேயும் அவங்க திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டே வராங்க ஆட்களுக்கு. அப்புறம் எந்த மாதிரி யானைகளை அவங்க கும்கி யானைகளாக பயிற்சி கொடுக்குறாங்க. மக்னா யானைன்னா என்ன? ஒரு மரபணு குறைபாட்டால் ஆண் யானை தந்தம் இல்லாமல் பிறந்ததுன்னா அதுக்கு பேர் மக்னா யானை. அப்புறம் அதை அடைச்சி வைக்கிற அந்த கூண்டுக்கு பேர் கரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த யானைகள் கூடவே வாழ்கிற மவுத்துகளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஜெயமோகன் அவர்களுடைய யானை டாக்டர் கதையும் படிச்சிருப்பீங்க. அது சார்ந்த நிறைய தகவல்கள். யார் அந்த உண்மையான யானை டாக்டர்? அவர் எந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் யானைகளுக்கு பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில்? இந்த சரணாலயங்களுக்கு பின்னாடி இருக்க கதைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. கட்டாயம் படி.